உலகம் முழுக்க இந்தியாவோட அடையாளமா இருக்கிற தேசத்தந்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறான். காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க. மூச்சு விட கூட விடமுடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயி சொல்றாரு. நானும் கேடுதான், நானும் திருடன் நான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டு இருக்காது. இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த துரோக லிஸ்ட்ல லேட்டஸ்டா அடிஷனலா 100 நாள் வேலை திட்டம் சேர்ந்துருக்கு. பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க துடைச்சது இல்லாம அநியாயத்துக்கு குறைந்த செயலை மறைக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. மக்களுக்கு தேவையானதை பார்த்து செய்து தரக்கூடிய மக்களாட்சிய நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அப்படியே நேர்மாறாக மக்கள் விரோத ஆட்சியா ஒன்றிய அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியோட பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வேற வச்சிருக்கிறாங்க. மதச்சார்பின்மை, ஒற்றுமை என்ற சொற்கள் அது பாஜகவுக்கு பிடிக்காது. அதனால அதையெல்லாம் வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தின காந்தியை அவங்களுக்கு பிடிக்காது. உலகம் முழுக்க இந்தியாவோட அடையாளமா இருக்கிற தேசத்தந்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க. காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க, அழிக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளா இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க, பல வகைகளை நாசப்படுத்தினாங்க. ஆட்களை குறைச்சாங்க, வேலை நாட்களை குறைச்சாங்க, சரியாக சம்பளம் தரல, சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல. இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளிச்சு தந்தோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ண இந்த திட்டத்துக்கு இப்ப மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க. இனிமே மாநில அரசு 40 விழுக்காடு நிதி தரணுமா? ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதி ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சு நம்ம முடக்க பார்க்கிறவங்க இப்போ கூடுதல் சுமைய நம்ம தலையில கட்டுறாங்க. அறுவடை காலங்களில் 60 நாட்கள் வேலை எதுவும் வழங்கப்படாதுன்னு வேற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால் வேளாண் பணி செய்தவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கிறாங்க. மொத்தத்தில் ஏழைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கழுவி இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்திலையும் இதை பற்றி முறையாக விவாதிக்காம அக்கிரமம் பண்ணாங்க, நிறுத்திட்டாங்க. இதோட விளைவுகள் யாரும் இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அதனால அரசியல் இயக்கங்கள் எல்லாம், செயற்பாட்டாளர்கள், உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள், நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் பலரும் ஒன்றிய பாஜக அரசு முடிவு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று தவறுன்னு எச்சரிக்கை மணியை ஒழிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வருகிற 24ஆம் தேதி 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறதுக்கு எதிராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்ப கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆனா இதை பத்தி மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயி சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
இதுவரைக்கும் வாய் திறக்கல. ஏற்கனவே விவசாயிகளுடைய உரிமையை பறிக்க அவங்களால நடுத்தூரில் நிறுத்தி பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க. எதுக்கு? 3 வேளாண் சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துச்சப்போ அதுக்கு பாஜக காரங்களெல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கக்கூடியவருக்கு முட்டு கொடுத்தார். யாரு? பழனிசாமி. என்ன சொன்னாரு? நியாயப்படுத்தினாரு. போராடுறவங்கெல்லாம் புரோக்கர்னு சொன்னாரு. அது மட்டுமா, சிறுபான்மையினருக்கு இலங்கை தமிழர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக கொண்டு வந்தப்போ நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. ஆனா இதனால எந்த முஸ்லீமும் பாதிக்கப்பட மாட்டார் மனசாட்சி இல்லாம சொன்னவர் யாரு? பழனிசாமி. இந்த துரோக லிஸ்ட்ல லேட்டஸ்டா அடிஷனலா 100 நாள் வேலை திட்டம் சேர்ந்திருக்கு. பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க துடைச்சல் இல்லாம அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. எனவேதான் மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம். இது எங்களுடைய லட்சியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.